ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூட வேத வசனத்தை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். அவர்கள் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே தரிசிக்கிறவர்களும் இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையை வாழ்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட வாழ்வதை விட இந்த பூமியில் பரலோக வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்று சொல்லி இந்த பூமியே பரலோகமாய் நம்மால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கைக்குரியவர்களாய், தேவனுடைய நம்பிக்கைக்குரியவர்களாய் நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை விரும்பி அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தை நாம் வாழ்வோம் என்றால் அந்த வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. இந்த பூமியில் உங்கள் சித்தம் செய்வது என்றாலே அது பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்குரியதாகத்தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் அனுபவிக்கிற நாம் பாக்கியவான்கள். தேவனுடைய சமாதானத்தை பெற்று தேவனையே சார்ந்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை தவிர வேறொரு முகத்தையும் அறியாதவர்களாய், பல முகங்களை நம்ம பார்க்கலாம், உலகத்தில் பல முகங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய முக தரிசனத்தை தேடி வாழ்கிறோம் இல்லையா? இந்த காரியத்தை செய்யும்போது கர்த்தருடைய முகம் என்னை பார்த்து புன்னகைக்கும். இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது, இந்த காரியத்தை இப்படி நான் நோக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் என்னில் சந்தோஷப்படும். நான் என்னுடைய எஜமானை குளிர்விக்கிறவள், எஜமான குளிர்விக்கிறவள். நம்ம எல்லாரும் எஜமானாகிய கிறிஸ்துவை குளிர்விக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதனால் நம்முடைய இருதயம் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்தில் இருக்கட்டும். காரணம் என்னன்னா, அவருடைய சன்னிதானத்தில் வரும்பொழுது ஆனந்தம் ஆனந்தம்தான். அழகான பக்தன் ஒருவர் பாடினார் இல்லையா, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஹே குதூகலம் கொண்டாட்டமே. கொண்டாட்டம், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நேரமும் நாளிகையும் நமக்கு கொண்டாட்டம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பலவான்களாய் மாறுகிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம், பலத்தின் மேல் பலன் அடைகிறோம், சியோனில் நின்று அவரை தரிசிக்கிறோம். சும்மா நிற்கிறவங்க இல்லைங்க, தரிசிக்கிறவர்கள். இப்போ ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோன்னு சொல்லி அலட்சியமாக நீங்கள் நின்றாதீங்க. நீங்கள் தேவனை தரிசிக்கிற வாக்கியத்தை பெற்றவர்கள். சியோனே ஆர்ப்பரி, ஆர்ப்பரித்து பாடு. கடந்த வாரத்தில் ஒரு வீட்டில் ஜெபம் நடத்தி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதை காண்பித்தார். எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதை போல நீங்களும் 13 முறை சுற்றி வந்து லிட்டராக உங்கள் கால்களை தூக்கி நீங்கள் வைங்க. நீங்கள் இந்த தேசத்தில் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திர பாங்களை சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று சொன்னார். மிகவும் அருமையாக இருந்தது.
பாடி துதித்து எக்காலங்களை ஊதி நாங்கள் தேவனுக்கென்று ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவர் சொன்னபடி நாங்கள் செய்த பொழுது உண்மையாகவே எங்களுடைய சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாச தைரியத்தை பெற்றுக்கொண்டோம். இப்படி எத்தனை பேர் விசுவாச தைரியத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்? ஏனோதானம் என்று அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் பேச போகிறார். இன்றைக்கு ஏதோ ஒன்றை அவர் என்னிடத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற வேண்டுமே. அவருக்கு காத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவது இல்லையே. அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை குறித்து கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப தெரிந்த ஒரு வசனம், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். சங்கீத பகுதிக்குள்ளே நம்ம அப்படியே கடந்து போகலாமா? வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம வாக் பண்ணி நடந்து போய் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து நம்ம புசித்து சாப்பிட போகிறோம். புசிக்க புசிக்க நம்முடைய சரீரத்துக்கு அது பலனாய் மாறுகிறது. நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு புதிய தம்பை கொடுக்கிறது. நம்முடைய ஆவியில இன்னும் ஒரு வெளிச்சம் பெருகுகிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் போது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலுக்குள்ள நம்ம போகிறோம் இல்லையா? கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுக்கட்டும். ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆண்டவர் பிரதானமாய் சொன்ன வேர்டு என்ன தெரியுமா? உன் மேலே என் கண்ணை வைக்க போகிறேன். உனக்கு நான் ஆலோசனை சொல்ல வேண்டியது இருக்கிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம், உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் நீ யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். பாருங்க, நான் உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னார். அவருடைய கண்களை குறித்து நான் பார்க்கும்போது 2 வசனங்களை நான் பார்த்தேன். பாருங்கள். அதில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதில் அவருடைய கண்கள் எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்றால், அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்கள், அப்புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய். அல்லேலூயா. பாலினால் கழுவப்பட்ட கண்கள், புறாக்கண்கள். புறாக்கண்கள் புறாவை போல தான் இறங்கி வருவார் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டவர். ஜலத்தினின்று அவர் கரையேறின உடனே புறாவை போல, புறா வந்து என்ன செய்து? ஆவியானவர் வந்து இறங்குற அடையாளம். ஒரு உருவத்தை கொடுத்து தான் அடையாளம் கொடுத்தார். புறாவை போல வந்து இறங்கினார். அவர் சாதாரணமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளலைங்க. எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படிக்கு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் என்ன பண்ணாரா? எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க இல்லையா? ஜனங்கள் எல்லாரும் லைனில் நிற்கிறாங்க. இவரும் அவர்களோடு கூட தான் போய் நின்றார். யோவான் ஸ்நானகன் பதைக்கிறார். அவருடைய பாதரட்சியின் வாரை குனிந்து அவிழ்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லையே. அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு என்னிடத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வருகிறாரே என்று சொல்லி அப்போதான் சொன்னார், டே சும்மா பதறாதடா, எல்லா நீதியும் நிறைவேற்றி நானே நீதியாகி உங்களுக்கு வெளிப்பட போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். அப்படி வெளிப்பட்ட அந்த அன்பின் தேவன். அவருடைய கண்கள் எப்படி இருந்ததுதான்? புறா கண்கள், பாலினால் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் போல இருந்தது. அதே கண்கள், அந்த கண்கள் யார் மேலே வைக்கப்படுதான்? உங்கள் மேலே, என் மேலே.
ஆலோசனை சொல்லும்படிக்கு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பல காரியங்களுக்கு நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆட்களை தேடி அலைகிறோம் இல்லையா? ஒருத்தரையா தேடாமல் இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நல்லா இருக்குமே, இவங்ககிட்ட நம்ம நேரில் போய் கேட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஆலோசனைகளுக்கு அலைந்து திரிகிற கூட்டம் தான் மனுஷ கூட்டம். ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து பல காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆசீர்வாதங்களை கூட சில நேரங்களில் இழந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார் என்றால் 100% கரெக்டாக இருக்கும். 100%. ஹல்லேலூயா. அப்படித்தான் அந்த கண்களை குறித்து பார்க்கும். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய கண்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறான், அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அந்த கண்களும் நம்ம மேலே வைக்கப்படுது. பாலினால் கழுவப்பட்ட கண்கள், புறாக்கண்கள், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள். இந்த 2 கண்களும் யார் மேலே உட்கார்ந்துருக்குது? இப்போ நம்ம மேலே உட்கார்ந்துருக்குது. அந்த கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கண்கள் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிற எப்படின்னா, உத்தம இருதயத்தாருக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமியில் எல்லாரையும் பார்க்குறாரு. உத்தமமாக இருக்கிறவர்களை பார்க்குறாரு. அவங்கள பார்த்துட்டு கட்டாயம் தம்முடைய வல்லமையை இவர்கள் மூலமாக என்ன செய்யணும், வெளியரங்கமாக்கணும்னு சொல்லி தம்முடைய கண்களை அவர்கள் மேலே வைக்கிறாரா? அப்படி நம்ம மேலே தம்முடைய கண்களை வைத்த தேவன் அவர். அந்த கண்கள் எப்படி வேலை செய்துன்னு பாருங்க. இது புறாக்கண்கள் மகிமையின் மேகத்தை வெளிப்படுத்துகிறது. அக்னி கண்கள் அக்னி ஜுவாலையை வெளிப்படுத்துகிறது. எகிப்திலிருந்து ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வழி நடத்தப்படும் பொழுது மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நடத்தினது போல நமக்கு முன்பதாக மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர் நின்று வெளிப்பட போகிறார். அதனால தான் உன்மேல் என் கண்ணை வைத்து, புறாக்கண்கள் போல என் கண்களை வைத்து, அக்னி ஜுவாலை போன்ற என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் போல அவருடைய கண்கள் நமக்கு பாதை காட்டப் போகிறது. பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு அந்த பாதையில் நடக்கிறதற்கு ஆசையாக இருக்கிறது? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அந்த கண்கள் நம்ம மேலே பதிக்கப்பட்டால் போதும், தவறி போக மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்கிற மனிதர்களை நம்ம காணப்படவே மாட்டோம். பாருங்க, இதில் சங்கீதத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதில் அவர் எப்படிப்பட்ட ஆட்களுக்கு அந்த கண்களை செய்கிறாரு பாருங்க. கண்களை வச்சிருக்கிறார். நீ பார்த்தீங்கன்னா பஞ்சகாலம்னா மரணத்தின் காலம், அப்படி தானே? சங்கீதத்தின் புஸ்தகம் 33:19. பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. சும்மா இருக்கிற கண் கிடையாதுங்க, நோக்கத்தோடு கூட நம்மை பார்க்கிற கண்கள் அந்த கண்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நம்ம அவருடைய கண்களுக்குள்ளாய் சிக்கிக்கொண்டோம், நம்ம அவருடைய கண்களுக்குள் வாழுகிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்றால் அர்த்தம் என்ன? நம்ம எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? அவருடைய கண்ணுக்குள்ள, அவருடைய கண்ணுக்குள்ளே நம்ம வச்சிருக்கிறாரு.
நினச்சி பார்க்கும்போது எத்தனை ஒரு ஆனந்தமும் வியப்பும் சந்தோஷமும் இருக்கிறது. அவருடைய கண்ணுக்குள்ளே தாங்க இப்போ நம்ம இருக்கிறோம். அப்படி கண்ணுக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல, இன்றைக்கி சொல்கிறாரு, உன் மேலேயே என் கண்ணை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ என்ன பண்ணுற, என்ன போகிற, என்ன வேணும் உனக்கு, உன் தேவைகளை எல்லாம் சந்திக்க, உனக்கு வேண்டியதை எல்லாம் செய்வதற்கு உன் மேலே என் கண்களை நான் வைத்திருக்கிறேன். பஞ்ச காலத்தில் உயிரோடை காக்கத்தக்கதாக இந்த பஞ்ச காலத்தை அனுபவித்த ஒரு விதவையினுடைய காரியத்தை நம்ம பார்க்கலாம். சாரிபாத் விதவை அவர்கள் பஞ்ச காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் யாரோடு கூட பேசுகிறார்? எலியா தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். நீ போய் சாரிபாத் விதவையை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். எலியா தீர்க்கதரிசி எங்கே படுத்திருக்கிறாரு? ஆத்தங்கரையில் தண்ணியை குடிச்சிட்டு ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே படுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார். ஆனால் எலியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெரிய பவர் இருந்தது. அவர் சொன்னாதான் மழை பெய்யும், அவர் சொல்லலைன்னா மழை பெய்யாது. இப்படிப்பட்ட பவரை ஆண்டவர் எலியாவுக்குள்ளே வச்சுருந்தார். இந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கேரி தாற்றண்டையில் ஒளித்திருக்கிற எலியாவை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறாரு. பேசிட்டு, நீ அங்கேருந்து இப்போ நீ புறப்பட வேண்டிய ஒரு நாள் வந்துட்டு 9ஆம் வசனத்தில், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொன்னாரே ஒழிய விதவைகிட்ட ஆண்டவர் பேசலை. கர்த்தருடைய கட்டளை புறப்பட்டு வந்தது. ஆனால் பேசினது யாரோட தான் பேசியிருக்காரு? எலியா தீர்க்கதரிசியோடு கூட தான் பேசியிருக்கிறாரு. உடனே என்ன பண்ணாவே? எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அங்கே ஒலிமுக வாசலுக்கு வரான். அங்கே ஒரு விதவை, தெரியவே தெரியாது, முன்ன பின்ன ஒருவருக்கொருவர் பார்த்ததல்ல. அப்படியானால் எலியாவுடைய ஆவிக்குரிய கண்கள் அங்கே என்ன பண்ணிச்சு? திறக்கப்பட்டு இருந்தது. இந்த அம்மா அந்த அம்மா தான், கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன அம்மாதாங்கிறத எலியா என்ன செஞ்சார்? புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அவங்கள பார்த்து கேட்குறாரு, கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுக்குறியாம்மா அப்படின்னு கேட்குறாரு. குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியான்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறா? திரும்பி தண்ணி எடுக்கிறதுக்கு திரும்பி போகிறான். போன உடனே அவர் சொல்கிறாரு, அப்படியே எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு அடையும் கொஞ்சம் பண்ணிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயோ ஒரு வழி போக்கர். இப்படி கேட்டால் நம்ம போய் முதல்ல தண்ணி எடுத்து கொடுப்போம். தண்ணினா என்ன செஞ்சுருவோம்? கொடுத்துருவோம். சாப்பாடு கேட்டால் என்ன நினைப்போம்? இவர் என்ன இது என்னமோ கொஞ்சத்துக்கு இடம் கொடுத்தா ஏதோ ஒன்று நிறைய உள்ளே வந்துடும்னாங்களே, அந்த ஒட்டகத்தை மாதிரி ஃபுல்லாக உள்ள நுழைய பார்க்குறாருன்னு சொல்லி யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? ஆனால் அவர் கேட்குறாரு, அப்படியே ஒரு அடையும் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், கொஞ்சம் அப்பத்தை நீ என்ன செஞ்சிரு? சேர்த்து எடுத்து கொண்டு வந்துரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, இவ்வளோதான் என்கிட்ட இருக்கிறது. இதை வச்சுட்டு கடைசியாக நானும் என் பையனை என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பிறகு சாப்பாடு இருக்காது. பஞ்ச காலத்தில் இருக்கிறவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி கொண்டிருந்தது. சாரிபாத் விதவையின் மேலே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருந்ததுக்கு ப்ரூஃபே இதுதான். பானையில் கொஞ்சம் தான் எனக்கு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறா. அதைத்தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். எங்கள் 2 பேருக்காக நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்து விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன். உடனே எலியா சொல்கிறார், பயப்படாதே. எலியா சொல்கிறாரு, எலியா அவளை பார்த்து பேசின வார்த்தை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. நீ சொன்னல்ல, அதன்படியே நீ ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல்ல கொஞ்சம் அடையை எடுத்து எனக்கு கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். சொல்கிறது ஒரே ஒரு அடைக்கு தான், ஒரே ஒரு அப்பந்தான் செய்ய முடியும்னு சொல்கிறான். ஆனால் அவர் அதை சொல்லிட்டாரு, அதை எனக்கு செஞ்சிரு, அதுக்கப்புறம் உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அங்கே மாவே இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? பயப்படாதேன்னு சொல்கிறாரு. இவள் ஒரு தீர்க்கதரிசி என்பதை அவள் அறியவில்லை இல்ல, ஆனால் அவளுக்கும் ஒருவேளை என்ன செஞ்சுருக்குது? அது அறிந்திருக்கலாம். அப்போது ஆவியானவருடைய அங்கே இடைவிடுதலை நம்ம பார்க்க முடிகிறது. நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஆலோசனை சடிதியாய் நமக்குள்ளே உண்டாகும்.
இந்த யோசனைகள் சடுதியாய் நமக்கு உண்டாகும். பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை சொல்றார் அந்த தீர்க்கதரிசி. மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இவ்வளவு சொல்லி முடிச்சிட்டார் அவர். அவ போக தான் திரும்பி நிற்கிறா. நீ பயப்படாத, கொஞ்சம் மாவு வச்சிருக்கேன்னு சொன்னல, அதை முதல்ல எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்துரு, அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கு நீ பண்ணிக்கிடலாம். பாரு, தேசத்தில் கர்த்தர் மழையை கட்டளையின நாள் வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் வராது, மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது, நீ சாப்பிட்டு திருப்தியாய் வாழலாம். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இப்படி தான் போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். 3 நாள் ஜனங்கள் யாரோடு கூட உட்கார்ந்துருந்தாங்க? அவரோடு கூட அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. அவருடைய போதகத்தை கேட்க கேட்க ஜனங்களுக்கு பசியே தெரியலை, தாகமே தெரியலை. இதுதான் உண்மையான உபவாசம். பசி அறியாது, தாகம் இல்லாது தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறது மாதிரி உபவாசம் வேற ஒன்றுமே இல்லை. கட்டாயப்படுத்தி நம்முடைய மாம்சத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒடுக்குகிறோம். அவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருந்து அவருடைய பிரசன்னத்தோடு ஒன்றரை கலந்து இருந்தோம் என்றால் அது உண்மையான உறுதியான அது ஒரு உபவாசம். அந்த 3 நாட்கள் அவங்க சாப்பிடலை. இவருக்கே மனது என்ன செய்யுது? உருகுது. இவருடைய மனது உருக ஆரம்பிக்கிறது. ஐயா, கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் யாராவது ஏதாவது சாப்பாடு வச்சுருக்குறாங்களா? இப்போ ஒரே ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் வச்சுருக்கிறத கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு கொண்டு வராங்க. அதை பார்த்த உடனே அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அவர் ஸ்தோத்திரம் பண்ணின மாத்திரத்தில் அந்த மீன்கள் பெருக ஆரம்பிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிரோடு இல்லை அந்த மீன். உயிரோடு இருந்தால் மீன் பெருகும். பொரிச்ச மீன் பெருகிற்று. அப்பம், சுட்டு வைத்திருந்த அப்பம் அப்படியே பெருகுகிறது. கர்த்தருடைய அற்புதம் அப்படிதான். உங்களுக்கு தேவை இருக்கும்போது, நீங்கள் தேவையோடு உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணி கொண்டு இருங்க. தேவ சமூகத்தை உற்று நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. உங்களுக்கு ஒரே ஒரு பாடம் இதுதாங்க. உங்களுக்கு தேவை இருக்குது, இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டியது இருக்கிறது. பரலோக தேவனை நோக்கி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் தேவைகளை அறிந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், என் தேவைகளை சந்திக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், பஞ்ச காலத்தில் ஆண்டவரே விதவையை நீர் உயிரோடு காத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து கொண்டே இருங்க. அந்த ஜனங்கள் அத்தனை பேருக்கு 5000 புருஷர்கள், மீதியான பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு காக்கிற தேவன். கண்களை நம்ம மேலே வச்சிருக்கிறதற்கு அடையாளம் இந்த சாரிபாத் விதவை. ஒருவேளை கணவனை இழந்திருக்கிறேன், எனக்கு ஆதரவு யாருமே இல்லை, ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றார் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனைகள் உன்னிடத்தில் உறுதிப்படும். நான் உன்னை உயிரோடு காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராய் உங்கள் மத்தியிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்கள் மேலே ஊற்றட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவரும் நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு போதுமான தேவனுமாய் இருக்கிறீர் ராஜா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, புரியாதவைகளை நீ கற்றுக் கொடுக்கிறவர், புரியாதவைகளை எங்களுக்கு சொல்லி தருகிற தேவன், எங்களுக்கு தகுதியான ஆலோசனைகளை நீர் தந்து வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவர் இந்த நாளில் நீர் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். சாரிபாத் ஊர் விதவையின் வெறுமையில் ராஜா அவளை போஷிக்கும்படிக்கு தீர்க்கதரிசியை நீர் அனுப்பி ஆண்டவரே அங்கே ஒரு டிவைன் கனெக்ஷனை நீர் உண்டு பண்ணினது போல் ஆண்டவரே அப்பா, இந்த நாளின் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஏற்ற சௌரியவான்களை அவர்களுடைய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் நீர்
அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். யார் 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 யாருடைய எல்லைகளுக்குள்ள கடந்து போக வேண்டுமோ அப்படி கர்த்தர் கடந்து போக செய்வீராக. எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் ஆண்டவரே எல்லைக்குள்ள அனுப்பினது போல ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே பிள்ளைகள் தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லைக்குள்ள கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஜனங்களை அனுப்புங்க, அவர்களை ஆதரித்து கொள்ளுங்க, ஆண்டு கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய இனிய சிநேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.